குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:57. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 9:24 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:33 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:23 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 9:24 வரை பாலவம், பின்பு இரவு 8:34 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:33 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்று காலை 6:33 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள், கடன்களை கட்டுவதற்கு உகந்த நாள், மருந்து உண்ணுவதற்கு நல்ல நாள், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 1 முதல் 2:44 வரையில் மேஷ லக்னம், 2:45 முதல் 4:47 வரையில் ரிஷப லக்னம், காலை 4:48 முதல் 7:02 வரையில் மிதுன லக்னம், காலை 7:03 முதல் 9:11 வரையில் கடக லக்னம், 9:12 முதல் 11:13 வரையில் சிம்ம லக்னம், காலை 11:14 முதல் 1:13 வரையில் கன்னி லக்னம், 1:14 முதல் பிற்பகல் 3:18 வரையில் துலாம் லக்னம், 3:19 முதல் மாலை 5:30 வரை விருச்சக லக்னம், 5:31 முதல் இரவு 7:37 வரையில் தனுசு லக்னம், 7:38 முதல் 9:31 வரையில் மகர லக்னம், 9:32 முதல் 11:14 வரையில் கும்ப லக்னம், இரவு 11:15 முதல் நள்ளிரவு 12:55 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை இந்த நாளை ஆளுமை செய்கிறார். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட நன்மைகள் பிறக்கும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. செவ்வாய்க்கிழமை தினம் கிருத்திகா நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. கார்த்திகை விரதம் அனுஷ்டித்தால் நிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கண் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும். இரத்த உபாதைகள் விலகும். ருண ரோகம் மோட்சம் பெறும். அதாவது கடன் நோய் எதிரி நீங்கும். கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை தினத்தில் உதிப்பதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மலர்களினால் அலங்காரம் செய்து செம்மாதுளை பழம் வைத்து வழிபட அர்ச்சனை செய்ய விளக்கேற்றக்கூடிய எண்ணெயை இலுப்பை எண்ணெயாக வைத்துக் கொண்டால் மிக விசேஷம். பொதுவாக முருகப்பெருமானுக்கு இலுப்பை எண்ணெயினால் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட கடன் தீரும், உடல் உபாதைகள் விலகும், எதிரி தொல்லைகள் அடங்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் மிக விசேஷம். வீட்டில் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், ஸ்ரீ வேல்மாறல், ஸ்ரீ மயில் விருத்தம், ஸ்ரீ வேல் விருத்தம், ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த ஸ்ரீ சண்முக கவச பாடல்களை கேட்கலாம். வீட்டில் திருப்புகழ் கேட்டால் முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உண்டான இந்த பாடல்களை மனமுருகி 6 முறை உச்சரிக்கலாம், 27 முறை உச்சரிக்கலாம். அவரவர்களுடைய மந்திர உரு அதிகரிக்க அதிகரிக்க திருவருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் சரவணபவ எனும் இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தால் நலம் பெறுவீர்கள். எப்பேற்பட்ட உடல்நல கோளாறுகளும் நீங்கும். பண கஷ்டம் அகலும். அழகன் முருகனுடைய திருப்பெயரை உச்சரிப்பவர்களுக்கு சகல பண்புகள் நன்மைகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில்
அன்னதானத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய நிலை ஏற்படும். சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. காலை எழுகிற பொழுதே மகிழ்ச்சிகரமாகத்தான் தொடங்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். ராசியிலேயே குரு பகவானும் இளைய சகோதர பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருப்பதால் குடும்பத்தில் சேமிப்பு தொடர்பான விஷயங்களையும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில முழுமையான தொகையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் மன நிறைவோடு நீங்கள் காணப்படுவீர்கள். எண்ணியபடி பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆக துணைவர் மூலமாகவும் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் உண்டு. புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். எடுத்த செயல்களில் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் என்கிற உறுதுணையோடு இருப்பீர்கள். வேலை தொடங்கும் போதே அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். ஆக தொழில் சார்ந்த விஷயங்களை துவங்கும் போதே அதனுடைய கடைநிலை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதி புத்திசாலிகளாகவே இருப்பீர்கள். ஞானம் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள் அதீத திறமைகள் உண்டு. பன்முக வித்தகர்கள் நீங்கள். ஏதிலும் மேன்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவர்கள் நீங்கள். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் மிகப்பெரிய ஒரு கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மறைமுகமாக சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளிப்படையாக யாரும் சொல்லவில்லை என்றாலும் நடக்கக்கூடிய போக்கு பார்த்து அதை இப்படித்தான் இருக்கும் என்பதை தீர்மானித்து விடுவீர்கள். நல்லதொரு உணர்வாளர்கள் நீங்கள். காதலர்களுக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாள் என்றே சொல்லலாம். தொழில்நுட்ப கருவிகளால் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கெட்டிக்காரத்தனத்தோடு இருப்பீர்கள். சுட்டித்தனம் இருந்தாலும் படிப்பில் கெட்டி என்பார்கள். ஆக உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் போற்றக்கூடியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். அதிகம் நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கவலை வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நினைத்ததை முடிப்பீர்கள். மனம் நிறைந்த நாள். லாபத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மத்தை இன்றைய தினம் பெறுவீர்கள். சில நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும். சுகபோக வாழ்வு அமையும். மகிழ்வாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். வாழ்வில் உயர்வு ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும்.
பிறரால் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் கோச்சார அமைப்பினுடைய தன்மைப்படி பார்க்கும்போது குடும்ப பாவகத்தில் சந்திர பகவான், 5ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் வருமான ஸ்தானத்தில். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். வெளி நபர்களிடத்திலும் சரி அனுசரணையாக இருப்பது அவசியம். வீட்டிலும் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். முன் கோபத்தினை தவிர்த்து விடுங்கள். எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளலாம். பிராபகண்டம் செய்யக்கூடாது. உங்கள் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பிறரிடத்தில் பகிராதீர்கள். மற்றவர்களை அதிகம் நம்பி ஏமாற வேண்டாம். இரவு நேர வேலையின் போதும் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை இரவு நேரத்தில் கண் விழித்து செய்வதை தவிர்த்து விடுங்கள். கண் விழிப்பதால் உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். நண்பர்களுடைய வழியில் அலைச்சல்கள் இருக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 7ஆம் பாவாதிபதியான விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நலம். இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றினாலே போதும். எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் ஜோதிடம். ஆக உங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணாடி அவை. சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் சங்கடங்கள் தீரும். முழுமையாக நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. நவகிரகங்களை சரணாகதி அடைந்து விட்டாலே சில பிரச்சனைகள் தானாக குறைந்துவிடும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது குறைவாக இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய அன்பு நீங்காது, ஒற்றுமை குறையாது. கருத்துக்களில் சில மாற்றங்கள் வரும். ஆக கருத்து வேற்றுமை காரணமாக பொறுமையாக இருங்கள். காதலர்களுக்கு இந்த நாள் மன வருத்தம் உண்டாகலாம். எதை நினைத்தாலும் சரிவர நடக்கவில்லையே என்கிற மன உளைச்சலில் இருப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படலாம். பேரும் புகழும் கிடைக்கும். தொழிலில் கவனம் செலுத்துங்கள், அலட்சியம் வேண்டாம். கூடுமான வரையில் இன்றைய நாள் பணப்புழக்கம் என்பது ஓரளவிற்கு கிடைக்கலாம். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரால் நன்மைகள் விளையும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். அவசரத்தில் எதையும் செய்யாதீர்கள். பொறுமையான குணம் தேவை. மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள், புகழ் சேரும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம்.
பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். 5ஆம் இடத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவானோடு சஞ்சரிக்கிறார். சிந்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற நிதான போக்கோடு சிந்திக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். ஒப்பந்தங்கள் செய்வது, சில மற்ற விஷயங்கள் செய்வதாக இருந்தால் தள்ளி போடுங்கள். எந்தவிதமான வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவற்ற நிலையிலும் இருக்கலாம். அவர்களிடத்தில் கோப உணர்வுகள் வெளிப்படுத்த வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராது. மற்றவர்களுக்கு அவசர கதி உதவி என்று நீங்கள் செய்தாலும் நீங்கள் செய்த நல்ல பலனை அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். பொறுப்பு துறப்பு என்பது போலத்தான் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தலைமை அதிகாரிகளுடைய பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். வேலையில் டார்கெட் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்திலேயே இருப்பீர்கள். வேலையில் புதியதொரு முயற்சிகள் தாமதமாகி பிறகு நிறைவேறும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த நிலையில் தேர்ச்சி பெறுவதற்கான விகிதத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிகமான விளையாட்டு மற்றும் கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். தினம்தோறும் கிரக நிலைகள் பொறுத்துதான் பலன்கள் அமைகிறது. ஆக நீங்கள் கேட்கக்கூடிய ராசி பலன்களில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதனை உங்களுடைய செயல்பாடுகளில் பின்பற்றினால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு குறையும். நவகிரக வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். நவகிரக காயத்ரி மந்திரங்கள் அந்தந்த தினத்திற்குண்டான ஸ்லோகங்கள் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்யும் போது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். வீடு மற்றும் மனை நிலம் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். நல்லபடியாக வீட்டை கட்டி முடிப்பீர்கள் அல்லது நல்ல வீடு அமையும், நல்ல நிலம் அமையும். பூமிகாரகன் தான் செவ்வாய் பகவான். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடையும் சேர்த்தே செய்தால் நிச்சயம் உங்களால் நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மேம்படும். புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை கொஞ்சம் கடினமாகவே காணப்படும். மன அழுத்தம் உண்டாகலாம். புனர்பூசம் நட்சத்திரம். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். பயணங்கள் ஏற்படும். வேலைகள் தாமதமாக நடக்கும். தெய்வ காரியங்களில் இந்த நாள் ஈடுபடுங்கள். முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்ததாகவே இருக்கும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ராசிநாதனான சந்திர பகவான் விரைய பாவகத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும் கடகராசி அன்பர்களே. சந்திர பகவான் தான் உணவுக்கு காரகத்துவம் பெற்றவர். சாப்பிடக்கூடிய பொருட்களின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிட உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு மறதி ஏற்படும்.
வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகலாம். வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். பணியில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. ஒரு சில வேலைகளை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். வீண் விரயங்கள் ஆகலாம். தொழில் சார்ந்த நிலையில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் காது கொடுத்து கேட்பது நல்லது. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் தன்னடக்கமாக இருங்கள். எந்த ஒரு செயலிலும் விழிப்புணர்வாக இருந்தால்தான் உங்களுக்கு சில பலன்களை கிடைக்கும். அதிலும் கால்நடை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வியாபாரம் பொருள் விற்பனை செய்பவர்கள், மகசூல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள் சற்று கவனமாகவே இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரலாம். 12ஆம் இடத்தில் ராசிநாதனான சந்திர பகவான் மறைவதால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதிலும் ஒரு தெளிவு என்பது இருக்காது. கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, சில பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது, ஒதுக்கி வைப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு எந்த நாள் சிறப்பாக அமைகிறதோ, சுபமாக இருக்கிறதோ, அந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம். சந்திர பகவானை வணங்கி வாருங்கள், நல்லது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு நீங்கள் செவ்வாய் பகவானை நினைத்து வழிபட தைரியம் பிறக்கும். துணிச்சலோடு இருப்பீர்கள். ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது அவசியம். பிறரோடு வேலை பார்க்கும்போது வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் உடைமைகளையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. காதலர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும். இருவருக்கும் இடையே ஒரு சமரசமான பரஸ்பரமான பேச்சுவார்த்தைகள் இருக்காது. இருவருக்குமே மனதில் சில கஷ்டங்கள் இருக்கும். பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. ஆக இன்றைய நாள் சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள். பேசுவதை தவிர்ப்பது நலம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் மறையும், குறைகள் தீரும், வெளிப்படையாக இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது அவசியம். பொறுமையோடு செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாள். மனதில் சஞ்சலங்கள் இருக்கும். தியான பயிற்சிகள் அவசியம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336.
சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது விரய பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானம் வாக்கு பாவகத்தில் கேத்து பகவான். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மன அமைப்பு சீராகவே இருக்கும். விவாதம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மன அமைப்பு சீராக இருப்பதால் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நினைக்க செய்ய முடியாத வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். வேலும் மயிலும் துணை எனவும் ஓம் சரவண பவாய எனும் மந்திரத்தையும் இன்றைய நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஆத்மார்த்த பக்தி செய்தாலே போதும், அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மன கஷ்டங்கள் தீரும். முக்கியமாக சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றியாகவும் எல்லாமே ஜெயமாகவும் முடியும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆதரவின் மூலம் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதியதொரு பொருட்களை வீட்டிற்காக வாங்கி மகிழ்வீர்கள். பணம் சேர்க்கை உண்டு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் குல தெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராகவே அமையும். திருப்திகரமாக இருப்பீர்கள். நினைத்ததை முடிப்பீர்கள். சுதந்திர தன்மை இருக்கும். கட்டுப்பாடு என்பது காணப்படாது. உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாகவும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாகவும் நன்மைகள் பெரிதும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சபை தொடர்பான வேலைகளில் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். நெருக்கமாக இருப்பீர்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் விலகும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவதற்கான வழி கிடைக்கும். எதிர்பார்த்த துறைகளில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறது. இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ராசியான நாளாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் பெறுவீர்கள். சுப பலன்கள் அனுபவிக்கக்கூடிய நாள். குடும்ப நபர்களால் உங்களுக்கு ஆதரவு பெருகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைப்பதால் மகிழ்வாக உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாள். ஆதரவு ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். லாபத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். தடை தாமதங்கள் இல்லாமல் வருமானம் கைக்கு வந்து சேரும்.
நீங்கள் உழைப்பதே நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்றே. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள். அந்த உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் சிறப்பாகவே உண்டு. மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடும். ஏதிலும் கட்டுப்பாடோடு இருப்பீர்கள். மன சிந்தனைகள் உங்களுக்கு சீராக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேம்படும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகும். கன்னிராசி அன்பர்களே, புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்வதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். தெய்வீக சக்தி உங்களுக்குள் பரிபூரணமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகரிக்கும். பணப்புழக்கம் சீராக இருப்பதால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கடன் கொடுத்து விடலாம். அதே போல கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது மிக நல்லது. கல்லுப்பு மற்றும் மிளகு வாங்கி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து வைத்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி மிகுந்த பலம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். சின்ன சின்ன சங்கடங்கள் அனைத்தும் இன்றைய நாள் மறைந்துவிடும். மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு நெருக்கம் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். பாசம் பெருகும். நன்மைகள் விளையும் நாள் கன்னிராசி அன்பர்களே. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி தரும். வெளிநாடுகளில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கும் வர்த்தகம் சார்ந்த துறையில் செயல்படுபவர்களுக்கு வருமானம் பெருகும். எழுத்து தொடர்பான துறையில் இருப்பவர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களுக்கும் நல்ல பேரும் புகழும் வந்து சேரும். மன நிறைவு பெற்ற நாளாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன சந்தோஷத்தோடு இன்றைய நாளுக்கான பொழுதை கழிப்பீர்கள். காதலரிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இவையே உங்களுக்கு மன உற்சாகத்திற்கு காரணமாகிவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆனந்தம் பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இருக்கும். திறனில் மாற்றம் உண்டாகும். பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ராசி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய 12வது வீட்டில் கேது பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராசிநாதன், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான். குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். தேவைக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பணம் கிடைத்தாலும் அவற்றை மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டுமே செலவு செய்தால் ஓரளவிற்கு பண தட்டுப்பாட்டை தவிர்க்கலாம். நெருக்கடிகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வாகன பயணங்களால் புதிய அனுபவம் இருக்கும். வேலை தொடர்பாகவும் சொந்த விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்களுக்கு பிற நபர்களுடைய ஆதரவு கிடைப்பதோடு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள்.
கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் எழலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். சுய தொழில் செய்தாலும் சரி, மற்றவர்களோடு கூட்டு தத்துவத்தில் வேலைகள் செய்தாலும் சரி, மனநிலையை சீராக வைத்துக் கொள்வது அவசியம். வீட்டில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான பேச்சுக்களை தொடங்குவீர்கள். மன நிறைவு இருக்கும். உறவுகளுடைய வருகை காணப்படும். உங்கள் துணைவர் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். நன்மைகள் பெருகும். ஒவ்வொரு காரியத்தையும் வியாபாரத்தில் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மனதில் புதிய யுக்திகள் கையாளக்கூடிய நிலை உண்டு. படிப்பின் மீதான எண்ணம் அதிகரிக்கும். தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாகும். புதுவிதமான சிந்தனை பிறக்கும். வேலையில் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பண பிரச்சனைகள் குறையும். புதுமையான விஷயங்களை கையாளுவீர்கள். நீங்கள் இன்றைய நாள் எதை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுடைய நலனுக்காகவும் எதிர்கால சிந்தனை போக்கிற்கேற்றார் போலும் தான் தேர்ந்தெடுப்பீர்கள். சில முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். நிபுணர்களிடம் கலந்து பேசி உங்களுடைய தொழிலை விருத்தி செய்வதிலும் வருமானத்திற்குண்டான அபிவிருத்திகளிலும் கவனம் செலுத்துவீர்கள். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசி என்பர்களே, எந்த தவறுதலுக்கும் செல்ல மாட்டீர்கள். தவறாக செய்யப்பவர்களிடத்தில் உங்களுடைய எண்ணம் கூட அந்த பக்கம் அசையாது. ஆக எங்கும் நேர்மை, எதிலும் நேர்மை என்பது போலத்தான் உங்களுடைய செயல்களே அமையும். பக்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம். காதலர்களுக்கு புரிதல் இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யுன்யம் ஏற்படும். சமரசமான நிலையில் இருப்பீர்கள். பரஸ்பர பேச்சுவார்த்தைகள் மேலோங்கும். இன்றைய நாள் தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும். கவலை வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் இருக்கும். சமாளிப்பது சில நேரம் கடினமாக உணர்வீர்கள். பிள்ளைகளுக்காக சில பணச்செலவு ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மனதில் மாற்றம் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களை நாடுவீர்கள். மன நிறைவு இருக்கும். இந்த நாள் ராசியான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் குடும்பத்தில் இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் செவ்வாய்க்கிழமை. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அவருக்கான அதிபதி முருகப்பெருமான்.
ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் வேலும் மயிலும் துணை எனும் மந்திரத்தையும் விடாது உச்சரிப்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக இருக்கும். மனக்லேஷங்கள் குறையும். வருமானத்திலிருந்த தடைகள் நீங்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல யாரும் இல்லையே என்கிற கவலை வேண்டாம். வழிபாடு முறைகளை ஆத்மார்த்தமாக மேற்கொண்டாலே அந்த இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். இப்பொழுது நடப்பதை விட தாமதமானாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக சில விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இந்த பொழுதை நீங்கள் இயல்பாக நகர்த்தலாம். யதார்த்தமாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக அனுசரித்துதான் நீங்கள் நடக்க வேண்டும். மற்றவர்களோடு வேலை தொடர்பாகவும் சரி, வியாபாரத்திலும் சரி, விதண்டவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். பேச்சினால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை அவசியம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் கால விரயங்கள் ஏற்படலாம். ஆக சரியான நேரத்திற்கு உங்களுடைய கடமைகளை முடித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் ஆரோக்கியமான நிலையிலே இருப்பதற்கு சரியான திட்டங்கள் தீட்ட வேண்டும். வேலை வியாபாரம் தொடர்பாக திடீர் பயணங்கள் உண்டாகலாம். மனச்சோர்வு இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனநிலையில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில்தான் நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் உள்ளத்தை தேற்றுதல் படுத்துதல் அவசியம். ஆக ஆற்றுப்படுத்துதல் என்பார்கள். எதையும் சலிப்புத்தன்மையோடு இல்லாமல் முழுமையாக நீங்கள் செய்வது நல்லது. அனுபவங்கள் மேம்படும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வு அற்றவர்களாக இருப்பீர்கள். சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்கள் துணைவரிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். இழுபறியான சில வேலைகள் நடந்தாலும் அதிலும் பொறுமை காப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கோபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதங்கள் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதான போக்கு தேவை. கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். செயல்கள் மந்தமாகத்தான் நடக்கும். இந்த நாள் இறை வழிபாடு ஆன்மீக எண்ணத்தோடு செய்யும் போது ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வருமான ஸ்தானத்தில் லாபத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவானை உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்வீர்கள். அதிலும் வெளிநாடு செல்பவர்கள், உயர்ந்த படிப்பு மேற்கொள்ளக்கூடியவர்கள், இவர்களுக்கு உன்னதமான போக்கு உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, லாபத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. மற்றவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கேட்டு செய்வீர்கள். இதனால் வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடிக்கட்டி பறக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். வருமான வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவே அதிகம் உண்டு. கூட்டாளிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் நிற்பார்கள்.
வியாபாரத்தில் அதிசூக்ஷமங்களை அறிந்து கொண்டு முன்னெடுத்து செல்வீர்கள். சக நபர்களை காட்டிலும் சக வியாபாரிகளை காட்டிலும் உங்களுக்கான லாபம் மிகுதியாகவே வரும். வெள்ளம் இருக்கும் இடத்தில்தான் ஈ மொய்க்கும் என்பார்கள். அதே போல உங்களுடைய வசீகர தன்மை மற்றும் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக உங்களுடைய அறிவிப்புகள் இருக்கும். இலவசம் மற்றும் பொருள் விற்பனை தொடர்பான வாசகங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். சமரசமான நிலையில் இருப்பீர்கள். புதிய நபர்களால் ஆதாயம் அடையக்கூடும். வெற்றி நிச்சயம். மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். கலை தொடர்பான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும். கலை சார்ந்த பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும். வீடு மனை விற்பனை சார்ந்த தரகு தொழில் செய்பவர்களுக்கு, ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு, ஏஜென்சிஸ் நடத்துபவர்களுக்கு நல்லதொரு வருமானம் அதிகரிக்கும். விற்கப்படாமல் கிடப்பில் இருந்த பொருட்கள் விற்பனையாகும். இதுவரை விற்க முடியாத வீடு விற்கப்படும். நல்ல லாபத்தோடு வருமானம் பெருகுவதால் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். மன அமைப்பு சீராகவே இருக்கும். புதிய நபர்களால் ஆதாயம் உண்டு. வெற்றி நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. கோச்சாரத்தினுடைய அடிப்படை பார்க்கும்பொழுது ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். சிக்கனமாக இருப்பது நல்லது. சுப காரிய விஷயங்கள் கைகூடும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நிலை நீங்கும். வருமானம் மேம்படும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். ஆதாயம் இருக்கும். பண நிலையில் உயர்வு பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். மன அமைப்பு சீராகவே இருக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியிலேயே சுக்கிரன், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். பாகிஸ்தானத்தில் கேத்து பகவான், குடும்ப பாவகத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிலும் இளைய சகோதரர்கள் உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளமாக இருக்கக்கூடும். கலகலப்பாக இருப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய சுப செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களுடைய விருப்பத்தையும் அவ்வப்போது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மனநிலை சிறப்பாகவே அமையும். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிறந்த நாள் தொடர்பான கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பரிவு நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசியினுடைய 4வது வீடு சுக பாவகத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். தாயினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே அமையும். 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நலம். எடுத்த காரியத்தை சீராக முடிப்பதற்கு இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் செவ்வாய் பகவானான அங்காரகனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம்.
சிறிது துவரம்பருப்பு வைத்து வழிபடலாம், தீபங்கள் ஏற்றலாம். மற்றவர்களுக்கு துவரம்பருப்பை கொண்டு உணவு சமைத்து தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய சில நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். தோஷங்கள் அகலுவதற்கு இந்த தானியம் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும், பரிகாரமாகவும் அமையும். பசுக்களுக்கு பட்சிகளுக்கு தேவையான உணவினை வழங்கலாம். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தும். மகர ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பேசக்கூடிய வார்த்தைகளிலும் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் இருக்கும். எதை எப்படி யாரிடத்தில் எந்த நேரத்தில் பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். எந்த ஒரு சிரமத்தையும் எண்ணி வருந்த வேண்டாம். மன வருத்தத்தை போக்க தியானம் செய்வது மிக நல்லது. ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபாடு அதிகரித்தால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி கிடைக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவும் அமையும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த செயல்களை முடிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆற்றல் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும், சங்கடங்கள் மறையும், தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நட்பு வட்டாரங்களில் நன்மைகள் விளையும், பிறர் உதவியும் புரிவார்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அன்பு நிறைந்த நாள். தெய்வீக சக்தி பிறக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளிடத்தில் பொறுமையாக அனுசரித்து நடப்பது அவசியம். பிள்ளைகளிடத்தில் தகுந்த நல்ல விஷயங்களை, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நல்லது. பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை மிக சரியாக உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வேலை சார்பான இடத்தில் வேலையிடச் சூழலில் யாரையும் கடிந்து கொள்ளாமல், உணர்ச்சி வசப்படாமல் அன்போடு பண்போடு நடப்பது நல்லது. கூடுமான வரையில் மன அமைதி தேவை. மன அழுத்தத்தை நீக்கினாலே உங்களுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக அமையும். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் குல தெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற தன்னம்பிக்கையோடு இருங்கள். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். யாரையும் எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். செய்யக்கூடிய வேலையில் தவறுகள் ஏற்பட்டாலும் அதனை சரிப்படுத்துவதற்கு திட்டமிட்டு செய்வது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளில் கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். கூடுமான வரையில் வீட்டில் அமைதி போக்கை கடைபிடிப்பது அவசியம். தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை ஏற்படுத்தும். மனநிலையில் நல்ல ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கு இறை தியானம் நல்லது. ஆன்மீக வழிபாடு மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். கூடுமான வரையில்
மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான நாளாகவே அமையும். ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஸ்ரீ அன்னபூரணியுடைய ஸ்லோகத்தை உச்சரித்து நீங்கள் உணவினை சாப்பிடுவது மிக நல்லது. வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். திட்டமிட்டு செய்யுங்கள், அவசரம் கூடாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் தாமதங்கள் இருக்கலாம். விவாதங்கள் தோன்றி மறையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஆக்கப்பூர்வமான நாள். குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நிதானம் அவசியம். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். 4ஆம் இடம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புது இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் மனம் இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் ஆலோசனைகள் வேண்டும். வியாபாரிகள் மற்ற நபர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது போட்டிகளோ பொறாமைகளோ வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடியவை நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் கைகூடும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உயர்நிலைக்கு வர வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணம் சீக்கிரமாக கைகூடும். மன சஞ்சலங்கள் அகலும். நிம்மதியாக இருப்பதற்கான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்தால் நல்லது. வேலையில் அதிக பளு காணப்படலாம். பணியிட சூழல்களினுடைய சூழ்நிலைகளையும் மற்றவர்களுடைய குணங்களையும் நீங்கள் பொறுத்தே நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக இன்றைய நாளுக்கான ராகு கால நேரத்தில் பூஜைகள் செய்து வழிபடலாம். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினம்
ராகு கால நேரமானது 3 முதல் 4 மணி வரை சுக்கிர ஓரையாக வரும். துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற மந்திரத்தை ஆத்மார்த்தமாக செய்பவர்களுக்கு துர்கா தேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விளக்கேற்றி வழிபடலாம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன் பெறுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த நிலையில் புரிதல் வேண்டும். மற்றவர்களோடு அனுசரித்து செல்வதே இன்றைய நாள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு கிடைக்கும். பிறரோடு குணங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். கவனமாகவும் செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். வேலையில் பொறுமை நிதானம் தேவை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு,
40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு. இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132